வெல்கம் டு எரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மேக்னட் ஃபேமிலி சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பெஸ்ட் ஃப்ரெண்ட்னா அதானே. எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு फ्रेंड्स. அது நான் பாரு. அது என்ன ஊள விடுதோ? எப்படி பண்ணுதுன்னு தெரியல. இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டு அடாவடிக்கணும் பண்ணேன். அளப்பறையான அனிமல்களோட சம்பவங்கள தான் காமெடியான பல வேலைகளை பார்த்து கண்டபடிக்கு சிரிப்பு காட்டினேன். காமெடியான விலங்கு பயப்படலையே காணொலிக்குள்ள காத்திருக்குங்கிறதுனால யாரக்கியா இன்ட்ரோவா எடிட்டர் அவரு வெளுத்து வாங்க. ஆஹா, சாப்ஸ் தான்யா. சுக்கு, மிளகு, சீரகம். இன்னைக்கு நான் சாப்பிட மாட்டேன். உள்ள ஊத்துதா? யப்பா. எலும்பு சேர்ந்து வந்து அரோமா வருது. வாயில அசிங்கமா வருது. அருமையா வருது. காளி இறங்குனா ஐயோ. நோ ப்ரோ. காளமாடுன்னு தெரிஞ்சோ பால் கறக்க வரேன். ஐ டோன்ட் நோ. கோச்சி அவன் எவனோ நடந்து போறான். செத்தான். செல்ஃப் லவ் அப்படித்தான். பிளேட் நீட்ல எங்கேயோ பிரியாணி கிடைக்கும்னாங்க. யார் இந்த ஆணழகர்? ஹலோ சார், பாக்குறதுக்கே பக்காவா இருக்கீங்களே. நான் லேடியா இருந்தா உங்களுக்கு உமா கொடுத்துருக்கேன். இப்பவும் தப்பு இல்ல. புதுவிதமான பணமா இருக்கு. புரோட்டீன் படி என்ன பண்ணி இருப்பாரு? அட கோலி. A few moments later. ஐயோ, குடிச்சிட்டு யாரும் வச்சுட்டு போயிட்டாங்க. அது ஒண்ணும் இல்ல. அட போயிட்டு. லவ் மேட்ரு காண்டாக்டாப்ல. மூதேவி காதல் எப்படி நடிக்குது? ஏய், பர்சனல் லெட்டர் பார்க்காத. ஆமா. என் கோமணம். ஆமா, அப்படி தெரிஞ்சிரும். விலகின மாதிரிதே. புரிதல் வருதல் தானே மனுஷ பய வாழ்க்கை. நான் நினைச்சதை விட நல்லா வசந்தமா தான் இருக்கு. ஒற்றுமைதான் பழம் தரும். குறுக்க சொன்னீங்க தோழர். அங்க காவலுக்கு ஆளை போட்டுருக்காங்க. நீ எல்லாம் செக்யூரிட்டின்னு சொன்னா சந்தேகமா இருக்கு. ஐடியா எடு. போடுப்பா. மேடம், நானாவது அப்படி போய் ஏய், காண்ட்ல பாக்க. லேண்டிங்ல பிரச்சனை. ஓ, முடியா இருக்கு. கொண்டு போக முடியல. வெளிய வச்சா வியாபாரம் நடக்குமா? ஏங்க கார் எல்லாம் கடைக்குள்ள விடக்கூடாது. பார்க்கிங்ல இடம் இருக்கு பாருங்க. அப்படியா? வேகமாவும் போவோம். தக்காளி வேலியே போயினால முடியுமா? எப்படி எரிச்சுது? கடுமையான காயம். 1 லட்சம் நல்லா வெடிக்கிற. யோசிச்சு பார்த்தா மனுஷங்க குரங்க விட அதிகமா வாழைப்பழம் சாப்பிடுறாங்க. ஆமா. ஆனா இங்க வா, எங்க ஊர்ல வாழைப்பழம் மட்டும் இல்ல, குரங்கையும் சாப்பிடுவாங்க. சகவாசம் சரியில்லை. அவன் உதவிக்காக தான் உட்கார்ந்துருக்கான். 5 நாள் எவ்வளோ? போய் பாப்பா. வெள்ள அடிச்சா சோறு போட வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா உதவிக்காக உட்கார்ந்துருக்கான். ஆல்ரெடி 2 தடவை. மஞ்சள் 5வது. இது இங்கிருக்கே பறக்க முடியுமா உன்னால? பட்டர்ஃப்ளை பிடிக்க பாக்குதா? என்னத்தை கிழிச்ச? அம்புலுக்குது. அங்க திருப்பி செஞ்சாங்க. கோழிக்கு என்ன இன்பம். எதுக்குடா பாட்ட மாத்துங்க. அது எழுப்புதுல நம்மள, அதனால இப்படி உட்கார்ந்து இருக்கு. பாலை கறந்து போர் அடிக்குதுடா மாடா இருக்கு. பாயிண்ட் தானே. அது மேஜிக் மங்கி. போர்வையா போட்டு மூடும். ஒரே போடு. ஐயோ, அனிமல்ஸே மதிக்கும் அக்காவை. நீ எப்படி எல்லாம் ரெஸ்பெக்ட் பண்றது? அதுக்கெல்லாம் வேற யாருக்கு மரியாதை வேணும்? என்ன பண்ணுச்சு? உச்சா போதன். யாரு கோட்டனே இன்னைக்கு தெரிஞ்சிரும். மாட்டிக்கிச்சு. போச்சு. பொசக்கற முடிஞ்சது. டிரான்ஸ்ஃபர்மேஷனை போட்டு காட்றேன். முக்கால வந்திர போகுது. நான் கஷ்டப்படுறது உனக்கு காமெடியா இருக்கு. விளையாட்டு. 1.5 லட்சம் ரூபாய் கம்ப்யூட்டருக்கு உள்ள போனா தெரியும் விளையாட்டு. பிறண்டா போயிடுச்சு. வாங்க வேண்டியதா ஆயிடுச்சு. பணகன பாவத்துக்கு தெரிஞ்சுடுதா? ஆஹா. பேசுனா ஸ்பாட்ட விட்டுருவா. வாங்கலாம். ஆஹா, சொகுசா இருக்கா? நேரம்டா. அது ஆழ்ந்து சிந்திக்கும். ஜெயில இருக்கவங்களுக்கு நேரத்துக்கு சோறு கிடைக்குது, ரோட்ல இருக்கவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுங்க. மகானே, இது வரைக்கும் நாம பார்க்காத மூவா இருக்கேன்.
கணிக்க முடியாத மாதிரி இருக்கேன். அதை மட்டும் பாக்குது. காம்பினேஷனா இருக்கேன். என்னன்னு பாத்துக்கிட்டு எவ்வளவு இருக்குது. நறுக்குன்னு சூப்பரா மஜாவா இருக்குது தெரியுமா? இருக்கிற நாளும் காலா இருந்தாதான் தெரியும். தெரிஞ்சு விடுறதா? அங்க என்ன ஓட்டம் என்னென்னமோ ஓட சேவல்லையே செதுக்கப்பட்டவன். கொண்டையை பார்த்தாலே கோழி எல்லாம் முட்டை போட்டுரும். எல்லாத்துக்கும் காரணம் காடு. என்ன வேலைப்பாடு. தக்காளி எப்படி இருந்தாலும் கிலோ 400 ரூபா தான். இவன் வேற அவன் சண்டைக்கு துணிஞ்சவன். ஏய் ஓய் ஏய் ஓய் என்னாச்சு? அவனுக்கு சரிஞ்சவன். பெட்டா இருந்தாலும் பிரைவசி வேணும்ல. என்ன லுக்கு? ஆஹா, அடப்பாவி, எப்படி போகுது? எப்படியா காலு தூக்கம்? அவன் பிரச்சனை. பார்சல் மனுஷன் ரெண்டும் டேஞ்சரானது. அங்க குரல்ல கிச்சு கிச்சு. பெப்பர் சிக்கன் சாப்பிட்டா அடக்க முடியாத அன்பு. அமிதாப் பச்சனா அப்படியே ஒண்ணு வச்சேன்னா பல்லு உடைஞ்சிச்சா இல்ல சும்மாவா? இங்க பாத்தியா ரொமான்ஸா? பீச் போட்டோ ஷூட். பீச்ல போய் தான் போட்டோ எடுக்கிறாங்க. இந்த இருக்கு தொட்டி அவர் குறி வச்சு கொட்டி இதா இருக்குமா? குப்பைய போட்ட மாக்கா முடிஞ்சேன்னா புரட்டி விட்டுருவேன். அவங்க ஆராய்ச்சி பண்ணாங்க ஆழ்கடல்ல. அவன் மூட்டா இடையில கேமரா சூப்பரா இருக்கு. டிஸ்கவரியா நாட்ஜியோவா? நான் வருவேனா? எடிட் பண்ணிட மாட்டீங்க. என் தலைவன் திமிங்கல மாசு பதிவு பண்ணிட்டான். கமாண்டரா பாய் ஏறு ஏறு. என்ன சொல்றீங்க முதலாளி? பார்க்க நல்லா தான் இருக்கு, ஆனா பரவாயில்லையா உங்களுக்கு? கமான் ஏறு. அது சரி ஏறிட வேண்டியதான். தக்காளி கார்ல ஏற சொன்னேன். காலதாமத ஓனர். என் தலைவன் கிங்காங்கு படத்துல இப்படித்தான் பண்ணிட்டே இருப்பேன். அவன் பொண்ணோட இருப்பேன், நான் உயிரோட இருக்கேன். அதான் வித்தியாசம். அங்க குழப்பம் தான், வேற ஒண்ணும் இல்ல. கூப்பிட்டீங்களா? சரி கூப்பிட்ட மாதிரி பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. கூப்பிட்ட மாதிரி இருந்தது இல்லையா? அது போட்டி வியாபாரம். ஓடி போயிடு. எனக்கு பயம் இல்ல. பாதியில முடிச்சவனுக்கு புரியல. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தா உள்ள போய் ஐயோ உள்ள போய் விளையாடுங்க. அப்படியே சொல்ற யாரா தெரியல. நானும் தோண்டி தோண்டி பாக்குறேன். ஆழமா யோசினா அவன் வாயில அதுக்கு பின்னாடி தோண்டிட்டு மூஞ்சிலே வாயில ஒண்ணு உழுகல. எல்லாத்துக்கும் ஒரு காரணம். டயட் இருக்க போறேன், ஒரு வாரம் கழிச்சு ஜிம்முக்கு போறேன், டயர்டா இருக்கு. அண்ணன் பிதிக்கின்னு உட்காந்து பெரிய பஞ்சாயத்து தூக்கிட்டாரு. பேச வேணான்னு பாக்குறேன், முரண்டி போட்டு நான் போயிட்டே இருப்பேன். தக்காளி மொட்டைன்னா போடுறேன். பர்த்டேக்கு நமக்கு கிடைக்கிற கிஃப்ட் எல்லாம் நாம இன்னும் சாகாம இருக்கிறதுக்கு கிடைக்கிற பிரைஸ் தானே. அது நியாயமான செயல். இனிமே சுதந்திரமா தக்காளி நேரத்துக்கு சோறு வருமா? அது நியாயமான கேள்வி. அங்க கடும் பயிற்சி நடக்க கரடி நீட்டி மடக்க. உண்மைதானே சொல்ற? அந்த படத்துல ஒரு வெள்ளை கரடி பறந்து பறந்து அடிச்சது. அவ வெயிட்ட குறைச்சா போதும், நானும் பறப்பேன். இந்த உலகத்தை என் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா முதல் வேலையா இருக்கிற எல்லா பாலையும் குடிக்கணும். இல்ல அதை ஊத்தி குடிக்கணும். காஸ்ட்லியான கேட்ரிங் கண்ணை முழிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த மனுசபை பிள்ளைகளை அழிக்கணும். சுமார் மூச்சா போக முட்டு சந்து. நான் நினைச்சது சரி. என்ன நம்பிதான் நான் தான் பேட்மேன். அந்த ட்ரெண்ட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. வீடியோ என்ன பிடிச்சதுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடி சுத்தமாகும் போது குளிச்சதுக்கு அப்புறம் தொடங்கிற துண்டு மட்டும் அழுக்காது. வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்கி நன்றி. Thanks for watching. See you again. Close your eyes and miss me. Close your eyes and kiss me. Are you ready?
சொட்டு நீர் கொட்ட அதுவா ஒரு மருவி கைய விட்டு அலம்பி உப்பு சுவை ஐயா. கனெக்ஷன் போல யாரு அடி. அது விலங்குனா அப்படிதான் இருக்கும். அதுக்கு சரி அது மேல அது மழை நினைச்சுக்கிச்சு. எனக்கு தெரிஞ்சு அது காட்டுக்குலாம் ஐயோ, வாழ்ந்துருக்குல்ல. தண்ணி ஊத்துதுன்னு தண்ணி ஊத்துதுன்னு பாவம். நினைச்சு. சை, எல்லா வீடியோ சூப்பரா இருந்தது. ஆமா, அந்த ஒரு ஆமா. கோழி ஒண்ணு சொன்னுச்சு, என்னது இந்த அழகன் அந்த என் கொண்டைய பார்த்தாலே கோழி வந்து முட்டை போட்டுருமா தானா. ஆமா. நல்லா இருந்துச்சு. எல்லாரும் சூப்பரா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்